அனைவருக்கும் வணக்கம். இந்த வண்டி வந்து ஆஃப் இன்ஜின் ஒர்க்குக்காக வந்திருக்கு. ஃபுல்லாக வீடியோ எடுத்து போடணுன்ற ஒரு ஐடியா இருந்தது. கஸ்டமர் வந்து ரொம்ப அர்ஜென்ட்டு, உடனே பண்ணி கொடுங்கன்றதுனால வீடியோ ஃபுல்லாக எடுக்க முடியல. சின்ன சின்ன விஷயங்கள் அதில் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்ஜின் ஆயில் ட்ரை பண்ணிங்க. இது எப்படி கழட்டணும்னு மட்டும் சொல்லிடுறேன். இந்த பக்கம் ஒரு 10 சைஸ் நெட்டு, அந்த பக்கம் ஒரு 10 சைஸ் நெட்டு. இது ரெண்டுத்தையும் கழட்டிங்கன்னா ஹெட்டு கவரு வந்துடும். இதை கழட்டி எடுத்துட வேண்டியது தான். எடுத்துகிட்டு காட்டுறாங்க. அந்த கவரை காட்டுங்க. ஹெட்டு கவரை நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணி அப்படியே வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டிங்கன்னா இங்கே ஒரு பச்சை கலர் ஓரிங் தெரியும் பாருங்கள். அதுவும் இதோ ஒரு ஓரிங் தெரிஞ்சு பாருங்கள். இந்த ஓரிங்கும் ஃபிட்டிங் பண்ணுறப்போ கண்டிப்பாக மாற்றிடணும். ப்ளக்கை கழட்டிட்டு பிஸ்டன் டாப்பில் இருக்கான்ட்டு திருப்புளி போட்டு செக் பண்ணிங்க. பிஸ்டன் டாப்பில் வச்சு கழட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமிங்கை நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்கு கிளியராக இருக்கும். இப்போ பிஸ்டன் டாப்பில் இருக்குது, அதனால தான் திருப்புளி உள்ளே போகல, இல்லைன்னா உள்ளே போயிடும். ஃபஸ்ட்டு நீங்கள் பிஸ்டனை ப்ளக்கை கழட்டிட்டு பிஸ்டன் டாப்பில் இருக்கான்றதை பார்த்துங்க. சைலன்சர் கழட்டிக்கணுங்க. சைலன்சர் கழட்டுறதுக்கு மவுத்தில் 2 நெட் இருக்கும். அது 12ஆம் நம்பரு. ரிங்ஸ் போட்டு கழட்டிக்கலாம், டீ ஸ்பேனர் போட்டும் கழட்டிக்கலாம். இந்த இடத்துல வந்து 14ஆம் நம்பர் போல்டு இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிங்க. அதை ரிமூவ் பண்ணிட்டு ஷேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைலன்சர் தனியாக வந்துடும். கவனமாக ஷேக் பண்ணிடுங்க, கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். இது இன்லெட்டு. இன்லெட்டில் ஒரே ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அவுட்லெட்டு சைலன்சர் பக்கம் இந்த பக்கம் ஒரு மார்க்கு, இந்த பக்கம் ஒரு மார்க்கு, 2 மார்க் பண்ணியிருக்கேன் அடையாளத்துக்காக. ரேக்ராம் வந்து மாற்றி போடக்கூடாதுன்றதுனால இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் அடையாளத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கழட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டைமிங் வந்து இந்த கோடம் இந்த மட்டத்துக்கு இருக்கணும். இந்த மட்டத்துக்கு இருந்தால் தான் உங்களுக்கு டைமிங் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். 8 மட்டத்தில் கிளியராக இருக்கணும். இப்போ கழட்டும் போது அவ்வளோ சுகராக பார்க்க தேவையில்ல, மாட்டும் போது பக்காவாக பார்க்கணும். இது வந்து டைமிங் சைன் கழட்டுறதுக்காக மேக்னெட்டு கப்பு கழட்டுறோம். கழட்டும் போது ஏதாவது ஒரு அடையாளம் வச்சுங்க. ஒன்று இந்த பக்கம், இல்லை இந்த பக்கம், இல்லை இங்கே ஏதாவது ஒரு அடையாளம். நீங்கள் வந்து இந்த மேடு கணக்கு வச்சுங்க, இந்த புள்ளி கணக்கு வச்சுட்டு இதுலேருந்து ஒரு போல்டாக எடுத்து கீழே வச்சுக்கிட்டே வாங்க. எந்தெந்த போல்டெல்லாம் எங்கே லென்த்து வருதுன்றது ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒன்றில் லென்த்து போல்டு வருது, அதோட இதில் ஒரு லென்த்து போல்டு. 1 2 போல்டு மட்டும்தான் லென்த்து போல்டு. அதை வந்து ஞாபகம் வச்சிங்க, மாற்றி போடக்கூடாது. அந்த பக்கம் ஃப்ளக்கு வந்து மேலே இருக்கும், ஹெட்டு மேலே இருக்கும்னு உங்களுக்கு ஃப்ளக்கை கழட்டிட்டு திருப்புளி போட்டு காமிச்சேன். அங்கே செக் பண்ணிக்கிட்டு இந்த டைமிங் பார்த்துங்க. இதுக்கு இந்த மட்டத்துக்கு இருக்கணும். அடுத்து இந்த சென்டர் கோடு அப்படியே ஞாபகம் வச்சுங்க. இதோ டீ போட்டிருக்கு பாருங்க, இதான் டாப். இந்த டீ போட்டிருக்கு. டீ இப்படி போட்டு இப்படி கோடு போட்டிருக்கு. டீ போட்டிருக்கு பாருங்க.
டீ போட்ட கோடு தான் இது மேலே. இதான் டைமிங் மிஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். எல்லா போல்டையும் கழட்டிட்டு கேஸை தட்டி எடுத்துக்கணும். தட்டி எடுத்து அப்படியே ஓரமாக வச்சிருங்க. சாரிங்க, இந்த நெட்டு கழட்டுறது காட்ட மறந்துட்டேன். 19 சைஸ் நெட்டு மேக்னெட்டு ஸ்டாப்பர் போட்டு ஸ்டாப் பண்ணிட்டு அந்த நெட்டை கழட்டிடணும். கழட்டிட்டு புல்லர் போட்டு டைட் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். தனியாக எடுத்துட்டு காட்டுறேன். 12ஆம் நம்பர் ரிங்ஸ் போட்டு எல்லா ஸ்டெடியும் லூஸ் பண்ணிங்க. 4த்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நான் காட்டுறேன். டைமிங் செயினோட பேடு, அந்த பேடு நவராகவும் பிடிக்கக்கூடிய ஹோல்டரு இந்த பொசிஷனில் தான் இருக்கும். ஒன்றில் சின்ன போல்டு, இதில் வந்து பெரிய போல்டு, கீழே வந்து பெரிய போல்டு மார்க் பண்ணியிருக்க பாருங்க. இந்த இடத்துல வந்து பெரிய போல்டு, இந்த இடத்துல வந்து சின்ன போல்டு. இதை கழட்டி எடுத்துடணும். டென்ஷனர் 8ஆம் நம்பர் ரிங்ஸ் போட்டு மேலே ஒரு போல்டு கீழே ஒரு போல்டு கழட்டி எடுத்துடணும். மேலே ஒரு 4 ஸ்டெட்டு, சைடில் ஒரு 2 ஸ்டெட்டு, அது மொத்தம் 6 ஸ்டெட்டு கழட்டிட்டிங்கன்னா ஹெட்டு தனியாக எடுத்துடலாம். சின்னதாக இருக்கிற போல்டு வந்து டைமிங் செயினில் வர்றது, கொஞ்சம் பெருசாக இருக்கிறது ஹெட்டில் உட்கார்றது. ஹெட்டில் நம்ம ராக்ராம் சுருவக்கூடிய த்ரெட்டு வெளியே வராமல் இருக்கிறதுக்காக இந்த பெருசு. இது சின்னது வந்து டைமிங் செயின் பல்லில் வர்றது. இது டென்ஷனருக்கு வரக்கூடிய போல்டு, 8 சைஸு 2. இப்போ நான் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கீழே லைனாக அடிக்கிங்க. அடுக்கும்போது எது இதெல்லாம் லென்த்தாக வருதோ அந்த இடத்த அப்படியே மார்க் பண்ணிங்க. ஏன்னா நீங்கள் வந்து போல்டு மாற்றி போடக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன். எடுத்துட்டு காட்டுறேன். 1 2 3, இது 3 மட்டும்தான் ஷார்ட்டு. மற்ற எல்லாமே வந்து ஒரே போல்டு, ஒரே லென்த்து, எல்லாமே லாங் போல்டு. மொத்தம் 9 12 போல்டு. 12ல் 3 ஷார்ட்டு, 9 போல்டு லென்த் போல்டு தான். 3 ஷார்ட்டு, 3மே இங்கே தான் மேலே தான். 1 2 3 அவ்வளோதான். மற்ற எல்லாமே வந்து லாங் போல்டு. அந்த கால் வைக்கிறது, கிக்கரு, இதெல்லாம் கழட்டினா தான் நீங்கள் கிளட்சி கப்பை கழட்ட முடியும். அதெல்லாம் கழட்டிட்டு கிளட்சி கப்பு அந்த லிவரை அமுக்குனீங்கன்னா கிளட்சி கப்பு தனியாக வந்துடும். கிளட்சி கப்பை ரிமூவ் பண்ணுறேங்க. இப்போ இதெல்லாம் கழட்டணும். ரோட்டரு, கிளட்சி எல்லாம் கழட்டணும். பூசு போட போகிறோம். ரேக்ராம் பின்னு, கேம் சாஃப்ட்டு, அதோட பார்ட் நம்பர் எல்லாமே காட்டிட்டேன் இதுக்கு முன்னாடியே. இப்போ இதை வந்து ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணிட்டு காட்டுறாங்க. ரேக்ராமும் கேம் சாஃப்ட்டும் மாட்டியாச்சுங்க. இது ரெண்டும் வந்து இந்த பின்னு வெளியே வராமல் இருக்கிறதுக்காக 8 சைஸ் போல்டு 3/4 இன்ச்சு வரும். இதுவும் 8 சைஸ் தான். டைமிங் செயின் வீல் உட்கார்றது 8 சைஸ் தான் வரும். ஆனால் இது 1/2 இன்ச்சு தான் வரும். மேலே இருக்கிறது வந்து 3/4 இன்ச்சு வரும். போல்டு எல்லாமே ஒரிஜினல் போடுங்க. லோக்கல் போட்டிங்கன்னா டைட் வைக்கும்போது உடஞ்சிரும். புது போர் போட போகிறோங்க. புது போர் போட போகிறோம். பிஸ்டனில் வந்து போர் எல்லாமே ஓண்டாது தான் வாங்கியிருக்கோம்.
புது போரு, பிஸ்டன் ரிங்ஸ்லாம் செட் பண்ண போகிறோம். இன்னுன்னு போட்டிருக்கிறது வந்து கார்பரேட்டர் பக்கம் வைக்கணும். இப்போ இந்த ரிங்ஸை செட் பண்ணணும். செட் பண்ணிட்டு காட்டுறாங்க. அவ்வளோதாங்க, ரிங்ஸ் எல்லாம் செட் பண்ணி முடிச்சாச்சு. நடுவில் ரிங்கு மாதிரி வளைஞ்சி வர ரிங்ஸ் வந்து நடுவில் இருக்கணும். அதுக்கு சப்போர்ட் ரிங்ஸ் வந்து 2 பக்கம் வரும். கீழே ஒன்று மேலே ஒன்று வரும். அதுக்கு அடுத்து பிளாக் கலர் ரிங்ஸு டாப் 2ன்னு போட்டிருக்கோம், அது சென்ட்ரு. அதுக்கப்புறம் டாப் 1 போட்டிருக்கோம், அது வந்து மேலே வரணும். டாப் 1 மேலே, டாப் 2 அதுக்கு கீழே, சென்டரில் கீழே வந்து ஆயில் ரிங்ஸ், அதுக்கு பேர். வளைவாக இருக்கும். 2 பக்கம் வந்து சப்போர்ட் ரிங்ஸ் வரும், மெலிசாக வரும். கவனமாக மாட்டணும். கொஞ்சம் வளைச்சி கொஞ்சம் பவராக மாட்டினீங்கன்னா உடஞ்சிடும் டமால்னு. அதனால் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக மாட்டுங்க. இன்னுன்னு வர பக்கம் வந்து கார்பரேட்டர் பக்கம் வர மாதிரி மாட்டணும். அதே ஏரோ மார்க் வந்ததுன்னா எக்ஸாஸ்ட் பக்கம் வெளி பக்கம் வர மாதிரி மாட்டணும். இப்போ இன்னும் மேலே இருக்குது. சப்போஸ் ஏரோ மார்க் மட்டும் அதுக்கு கீழே இருக்குன்னா அது சைலன்சர் பக்கம் வர மாதிரி வச்சு மாட்டணும். 8 பட்டறையில் கொடுத்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுங்க. இப்போ இது நல்லா இருக்கா என்னன்றதை பார்க்கறதுக்கு இந்த இடத்துல பெட்ரோல் ஊற்றிட்டு, இப்போ என்கிட்ட பெட்ரோல் இல்லை, கிருஷ்ணால் தான் ஊற்றுறேன். இன்லெட்டு அவுட்லெட்டு 2 பக்கமுமே ஏர் அடிக்கணும். ஏர் அடிக்கும் போது இந்த இடத்துல பபுள்ஸ் எதுவும் வரக்கூடாது. இங்கே ஊற்றுற பெட்ரோலோ கிருஷ்ணாலோ அப்படியே இருக்கணுமே தவிர பபுள்ஸ் வரக்கூடாது. இன்லெட்டு அவுட்லெட்டு எந்த பக்கம் அடித்தாலும் பபுள்ஸ் வரக்கூடாது. இப்போ பட்டறையில் எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க. இந்த பக்கம் தான் ஃபால்ட் இருந்தது, மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஏர் அடிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் ஹெட்டு நல்லா பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். போரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்த எல்லாத்தையும் சுத்தமாக க்ளீன் பண்ணிங்க. ஒன்று வரும், இந்த பக்கம் ஒரு லாக்கு, அந்த பக்கம் ஒரு லாக்கு வரும். ஃபஸ்ட்டு ஒரு லாக்கை போட்டுட்டு தான் இதில் உட்கார வைக்கணும். உட்கார வச்சு பின்னை போட்டுட்டு இந்த பக்கம் லாக் பண்ணணும். லாக்கு போடும்போது இந்த இடத்துல வேஸ்ட்டு போட்டு மூடிடணும். வேஸ்ட்டோ துணியோ போட்டு இந்த ஹோல்ஸை மூடிடணும். ஏன்னா லாக்கு தவறுதெல்லாம் உள்ளே போய் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 2 பக்கமும் லாக்கு போட்டாச்சு, பிஸ்டன் உக்காந்துச்சு. இதுக்கு மேலே ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா தடவிட்டு போரை உட்கார வைக்க வேண்டியது தான். இந்த மாதிரி பிஸ்டனை நிற்க வச்சிங்க, அப்போ தான் மாட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். போர் மாட்டி வச்சிங்க. அடுத்து ஹெட்டை உட்கார வைக்கணும். டைமிங் செயின்லாம் உட்கார வைக்கணும். உட்கார வச்சுட்டு காட்டுறேன். போர் பேக்கிங் போட்டு போரை உட்கார வச்சிடணும். டைமிங் செயின் பேடு 2 டைமிங் செயின் உட்கார வச்சிடணும். இப்போ ஹெட்டு மாட்டணும். ஹெட்டு கேஸ் கட்டு போட்டு ஹெட்டை உட்கார வச்சுட்டு காட்டுறேங்க. ரெடி பண்ணிட்டோமா? ஹெட்டு கம்ப்ளீட்டாக எல்லாமே மாட்டி முடிச்சாச்சுங்க. மன்னிச்சிருங்க, ஃபுல்லாக வீடியோ எடுக்கிற அளவுக்கு டைம் இல்லை. கஸ்டமருக்கு அர்ஜென்ட்டுன்றதுனால என்னால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துருக்கேன். ஸ்டெய்னரில் வந்து 8 சைஸ் போல்டு தான் வரும். நான் 10 போட்டிருக்கேன். 8 சைஸ் நெட்டு வரும், 10 சைஸ் மரம் வரும். இது வந்து 10 சைஸ் போல்டு ஸ்டீலில் போட்டிருக்கேன். இது டம்மி போல்டு துருப்பிடிச்சின்ட்டு 10 சைஸ் போல்டை கட் பண்ணி சின்னதாக்கி வாசர் பெருசாக போட்டு அது உள்ள டெஸ்ட்டு போகாத அளவுக்கு போட்டிருக்கேன். கம்ப்ளீட் ஒர்க் இந்த பக்கம் முடிஞ்சிச்சு. மேலே ஹெட்டு கவர் மாட்டா முடிஞ்சு போச்சு. ஆயிலெலாம் ஊற்றிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன்.